கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதனைகள் என்பவை மனிதனை பாவத்தில் விழச் செய்யும் வாய்ப்புகள் தான். ஆனாலும் சோதனைகள் வரும்போது அதை எப்படி மேற்கொள்வது என்று விசுவாசிகள் சிலர் தங்களுக்குள்ளே ஆய்வு செய்தார்கள். சோதனைகளுக்குள்ளே நாம் பிரவேசிக்காமல் இருக்க ஜெபம் பண்ண வேண்டும். சோதனைக்குள்ளே போகும்போது கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தை விடாதிருக்க வேண்டும். இப்படி பல காரியங்களை சொன்னார்கள். எல்லாவற்றையும் விட சோதனைக்குள் பிரவேசியாமல் இருப்பதுதான் சிறந்தது. அப்படி நாம் அனுதினமும் சோதனைக்குள் பிரவேசியாதபடி கர்த்தாவே எங்களை காத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளும்படி கர்த்தர் தமது ஜெபத்திலே சொல்லிக் கொடுக்கின்றார். அனுதின உணவை நாம் கேட்பது போலவே எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் என்று கேட்க சொல்லுகின்றார். அப்படியானால் சோதனைக்கான வாய்ப்புகளை நேரிடாதபடிக்கு கர்த்தாவே காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அநேக சோதனைகளை விட்டு விலகி செல்லுகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவினிடத்திலே இன்று ராத்திரி சேவல் கூவுகிறதற்கு முன்பே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொன்னார். உடனே அவன், ஆண்டவரே, அப்படி ஒரு வாய்ப்பு வந்துவிடாதபடிக்கு என்னை காப்பாற்றும் என்று கேட்டிருக்க வேண்டும். அப்படி வாய்ப்பே ஏற்படாமல் இருந்தால் நான் பாவம் செய்ய மாட்டேனே. ஆனால் அவன் மாம்ச பலத்தினாலே மார்க் 14:31 நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். ஆனால் தேவகுமாரனை பிடித்த போது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் என்று வாசிக்கின்றோம். அப்படியானால் சோதனை வரட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவனாகவே விரும்பி ஏற்றுக்கொண்டான். ஆனாலும் கர்த்தர் வெகுவாய் மன்னிக்கிறவர், தம்மோடு சேர்த்துக் கொள்ளுகிறவர், தள்ளி விடுகிறவர் அல்ல. அதை அவன் உணர்ந்திருந்தபடியினால் மீண்டுமாய் தேவகுமாரனோடு ஒப்புரவானான். மனங்கசந்து அழுது உயிர்த்தெழுந்த கர்த்தரை தரிசிக்க முன்னதாக ஓடினான். எப்படி அவர் முகத்துக்கு முன்பாக நிற்பேன், அவரை மறுதலித்து விட்டேனே என்ற குற்ற உணர்வு இல்லை. அவர் மன்னித்திருக்கிறார் என்ற நிச்சயத்தை பெற்றவனாய் தேவகுமாரனுடைய கல்லறைக்கு ஓடினான். மாம்சத்தின்படியான சில சோதனைகள் வருவது நமக்கு முன்னதாகவே தெரியும். அவற்றுக்கெல்லாம் விலகி ஓட வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனம் என்ற பாவம் திடீரென்று யாரையும் பிடித்துக் கொள்ளப் போவதில்லை. மனதில் இச்சை தோன்றி அதை செயலாக்க முற்படும் போதுதான் இந்த வேசித்தனம் என்ற பாவம் பிறக்கிறது. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படியானால் இச்சையோடு பார்ப்பதையே தவிர்த்து விட வேண்டும். அப்பொழுது அந்த சோதனைக்கு விலக்கி காக்கப்படுவோம். 1 கொரிந்தியர் 10:14 ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். இதுவும் அப்படித்தான். திடீரென்று விக்கிரக ஆராதனை நம்மை பிடித்துக் கொள்ளாது. நமக்கு தெரியும் என்னென்ன காரியங்கள், என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கிறது. நாம் எப்படி அதிலிருந்து விலகி காத்துக்கொள்ள வேண்டும். ஆயுத பூஜை நடத்துகிறார்கள் என்றால் நாம் அதற்கு விலகி எப்படி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களோடு இருந்துவிட்டு நான் அதை வழிபட மாட்டேன் என்று சொல்வதை விட அவர்களோடு இராமல் நாம் விலகிப்பதையே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சில பாவங்களுக்கு நாம் விலகி ஓடி சோதனைகளுக்கு உட்படாமல் நம்மை காத்துக்கொள்வோமாக. அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.